ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்துல வரக்கூடிய இந்த பாட்டை நீங்க கவனிச்சிருப்பீங்க. நெல் ஆடிய நிலம் எங்கே, சொல்லாடிய அவை எங்கே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டை. இது ஏன் தேவையில்லாம தெலுங்குல ஆரம்பிக்குது அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் நமக்கு வந்திருக்கும். கிபி 1010 ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை கட்டுறாரு. அதுக்கப்புறம் 12-17 கிட்டேயே சோழ சாம்ராஜ்யம் கொஞ்சம் சரிய தொடங்குது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பிற்கால சோழர்களுடைய கதையை மையமிட்டதா எடுக்கப்பட்ட ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்துல வரக்கூடிய அந்த பகுதி தெலுங்கை தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடிய சாளுக்கிய வம்சமும் சோழ வம்சமும் இணையுது. அதனால வரக்கூடிய பிற்கால சோழர்களை குறிக்கிற விதமா அங்க வந்திருக்கக்கூடிய ரீமாசன் கதாபாத்திரம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு உலா பத்தி பரணி பத்தி எல்லாம் தெரியுமா அப்படின்னு ஒரு மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துலதான் இந்த பாட்டு ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஈறுகட்டு எதிர்மறை பெயரச்சமாவது தெரியுமா அப்படின்னு கேட்கிறப்ப அந்த பாட்டு ஈறுகட்டி எதிர்மறை பெயரச்சத்துல பெயரச்ச பகுதிகளை தாங்கி இருக்கக்கூடிய நெல்லாடிய நிலம், சொல்லாடிய அவை அப்படின்னு சொல்லி இலக்கண குறிப்போட அமைஞ்சிருக்கக்கூடிய சிறப்பான பாடலா இது இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்றப்ப அதே பாட்டுல தாய் தின்ற மண்ணே அப்படிங்கிற ஒரு வரி இருக்கும். என்னுடைய தாயினுடைய மொழி தமிழ் தான், அவளுடைய மண் இந்த காவிரி நிறைந்திருக்கக்கூடிய மண் தான், அதனால நானும் தமிழன் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த சோழ பேரரசில் இருக்கக்கூடிய பார்த்திபன் சொல்றதா இந்த பாடலை அமைச்சிருப்பாங்க.